நோக்கி நீங்கள் கேட்கிறதை கவனியுங்கள். எந்த அளவினால் அளக்கிறீர்களோ அந்த அளவினால் உங்களுக்கும் அளக்க. இது என்ன அர்த்தம்? என்ன வார்த்தை விதைக்கப்படுறதை பற்றி சொல்லும்போது எந்த அளவினால் அளக்கிறீர்களோ அந்த அளவினால் உங்களுக்கு அளக்கப்படும்னா என்ன? அடுத்த லைனை வாசிங்கன்னா புரிஞ்சிடும். முதல் லைனை கவனிக்கணும், கடைசி லைனையும் கவனிக்கணும். நடுவில் தான் இது வருது. முதல் லைன் என்ன? நீங்கள் கேட்கிறதை கவனியுங்கள். எல்லாம் சொல்லுங்க, கேட்கிறதை கவனியுங்கள். பக்கத்தில் இருக்க ஆளை பார்த்து சொல்லு, கேட்கறதை கவனிங்க. அப்புறம் சொல்றாரு, எந்த அளவினால் அளக்கிறீர்களோ அந்த அளவினால் உங்களுக்கு. இது புரிய மாட்டேங்குது. என்னங்க இது திடீர்னு இதை சொல்றாரு? அடுத்த லைனை வாசிங்க. கேட்கிற உங்களுக்கு அதிகம் கொடுக்கப்படும். அப்படின்னா என்ன சொல்றாரு? கேளுங்க, கேட்கறதுல கவனமா இருங்க. எந்த அளவுக்கு நீங்கள் கேட்கிறீர்களோ அந்த அளவுக்கு தான் பலன் உண்டாகும். சுகமடைய விரும்புகிறவர்களுக்கு சொல்லுகிறேன், எந்த அளவுக்கு உங்களுடைய கண்களை தேவனுடைய வார்த்தையில் வைக்க விரும்புகிறீர்களோ, கல்வாரி சிலுவையில் இயேசு என்ன செய்தார் என்பதை வைக்க விரும்புகிறீர்களோ, எந்த அளவுக்கு அதை தியானிக்க விரும்புகிறீர்களோ, உங்களுடைய நோயை பற்றிய பயம் எல்லாத்தையும் தூக்கி ஓரமாக வச்சுட்டு கர்த்தர் செய்திருக்கிற காரியங்கள் கண்களுக்கு முன்னால் வச்சு அதை எந்த அளவுக்கு நோக்கி பார்க்கிறீர்களோ, கவனத்தை எந்த அளவுக்கு அவர் கல்வாரி சிலுவையில் செய்த அந்த காரியத்தை நோக்கி பார்க்கிறீர்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு சுகத்தை அனுபவிப்பீர்கள், பலனை அனுபவிப்பீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நோக்கி பார்க்கிறது. ஏசாயா 45:22 சொல்லப்பட்டிருக்கிறது, பூமியின் கடையாந்திரங்களில் இருக்கிறவர்களே என்னை நோக்கி பார்த்து ரட்சிப்படையுங்கள் அப்படிங்கிறார். என்னை நோக்கி பார்த்து ரட்சிப்படையுங்கள். சார்ல்ஸ் ஸ்பர்ஜன் என்ற ப்ரீச்சர் இந்த வசனத்தை ஒருத்தர் பிரசங்கம் பண்ணுறது கேட்டு தான் ரட்சிக்கப்பட்டார். நோக்கி பார்த்து பிழைப்பான்றது இல்லையா? அதான் அது. என்னை நோக்கி பார்த்து ரட்சிப்படையுங்கள் அப்படிங்கிறாரு. அப்போ இந்த நோக்கி பார்க்கிறவன் பிழைப்பான். கடிக்கப்பட்டவன், பாம்பு கடிக்கப்பட்டவன், செத்து கொண்டிருக்கிறவன் நோக்கி பார்த்து பிழைப்பான்னது இதுதான் ஏசாயா சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த மாதிரி காரியம்தான் 45:22 பூமியின் கடையாந்தரங்கள் இருக்கிறவர்களே என்னை நோக்கி பாருங்கள், நோக்கி பார்த்து ரட்சிப்படையுங்கள் அப்படிங்கிறாரு. எபிரேயர் 11:11 சாராளை பற்றி சொல்லுங்க. ஆபிரகாம் பற்றி சொன்னேன். சரீரம் செத்து போனதுங்கிறத நோக்கி பார்க்கல, கர்த்தர் கொடுப்பேன்னு சொன்னார்ன்றதை நோக்கி பார்த்துட்டு தான். சாராள் என்ன பண்ணுறா? வாக்கு தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவர் என்று எண்ணி அவன் என்ன பண்ணிட்டு இருக்கிறான்? ஊரே சொல்லுது 90 வயசுல பிறகு போகுது, சும்மா இருமா நீ வேற அப்படிங்கிறாங்க. இந்த அதை கவனிக்கல. என்ன சொல்லுது? வாக்கு தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவர். கர்த்தர் போய் சொல்ல மாட்டார், அவர் சும்மா சொல்ல மாட்டார். அவர் சொன்னால் செய்வார். 90 வயசு ஒரு பிரச்சனை கிடையாது, அவர் செய்வார் என்கிறதை எண்ணி அப்படிதான் கற்பம் தரித்து அவள் பிள்ளையை பெற்றாள்னு எபிரேயர் 11:11 சொல்லுகிறார். அப்போ விசுவாச கண்களால் பார்க்கிறது ரொம்ப முக்கியம். பாருங்க, விசுவாச